ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செக்கர் டிசைன் ஆர் செக்டு டிசைன் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த செக்டு டிசைன் வந்து பேங்கிளில் எப்படி நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள், ஆஸ் யூஷுவல் பேங்கிள், அதுக்கப்புறம் த்ரெட்டு, அடுத்து க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ. இந்த 3 மட்டும்தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது இன்றைக்கி ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை, வெறும் அந்த செக்குடு டிசைன் மட்டும்தான் நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். 1 கட் பேங்கிள் வந்து இது ஃப்ளாட், நீங்கள் ஃப்ளாட் இருந்தாலும் சரி, நார்மல் இருந்தாலும் சரி. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் 2 கலர் த்ரெட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிங்க் கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 2 கலருமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 4 கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது 2 கலர். உங்களுக்கு வந்து 4 கலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் மல்டி கலர் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இது மட்டும்தான் வந்து இன்றைக்கி நமக்கு தேவைப்படுறது. நான் ஆல்ரெடி வந்து போர்டு இருக்குல்ல, நம்ம எக்ஸாம் பேட், அந்த இதில் வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த செக்குடு பேங்கிளில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் மாதிரி தான் இருக்கும், அட்வான்ஸ் டைப் மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் செக்குடு டிசைன்னால். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லோ கலர் நான் யூஸ் பண்ணுறேன் அண்டு பிங்க் கலர் யூஸ் பண்ணுறனால பிங்க் வந்து நான் 3 ஸ்டாண்ட்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்குன்னா நம்ம ஸ்டாண்ட்ஸ் நம்ம ரேப் பண்ணுவோம்ல, ரேப் பண்ணுறதுக்காக வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி ரேப் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்து நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் இதில் வந்து எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் பிங்க் கலர் வந்து ஒரு 25 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் வந்து 25 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் 33 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு நமக்கு வந்து செக்குடுனால நமக்கு ஸ்டாண்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படாது, அதனால நான் கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பிங்க் கலரில் வந்து நம்ம 3 செப்பரேட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். அப்படின்றப்போ நீங்கள் வந்து 25x25x25 அந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எல்லோ கலர் வந்து நான் ஒரு தடவை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் நமக்கு 1 கட் பேங்கில் நம்ம யூஸ் பண்ணுறனால 2 டைம் நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு டைம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும் பாதி ஹாஃப் வரைக்கும் மட்டும்தான் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து நான் வந்து 1 டைம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஆனால் 1 கட்னால் நம்ம டபுள் டைம் வந்து நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வைப்போம். ஸோ நான் 1 தான் எடுத்திருக்கேன். அது எதுக்காகனா உங்களுக்கு ஹாஃப் வரைக்கும் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். பேலன்ஸ் ஹாஃப் வந்து நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த த்ரெட்டு எடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து 3-4 த்ரெட்டு வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படின்றப்போ நமக்கு சிக்காகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எனக்கே வந்து நிறையவே சிக்கானுச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நூல் மேலே ஒரு நூல் வந்து டச் ஆகும்போது அது சிக்காகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்டு எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ பேங்கிளில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நம்ம செக்குடு டிசைன் வந்து நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அந்த டைரக்ஷனில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஒரு த்ரெட்டு வந்து ஹரிசாண்டல் லைனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு த்ரெட்டு வந்து வெர்டிக்கல் லைனில் இருக்கும். ஸோ இப்போ வெர்டிக்கல் லைனில் இருக்க த்ரெட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து நம்ம வெர்டிக்கலில் கொடுப்போம், ஹரிசாண்டலில் வந்து பிங்க் கலர் கொடுப்போம். அந்த பிங்க் கலர் மூணுமே வந்து நமக்கு ஹரிசாண்டல் லைனில் இருக்கும், அந்த எல்லோ கலர் வந்து வெர்டிக்கல் லைனில் இருக்கும். ஸோ அதை அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த செக்குடு பேங்கிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக எப்பயும் போல் வந்து நீங்கள் எல்லோ கலர் த்ரெட்டை க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் காய வச்சுருங்க. அது கொஞ்சம் காயட்டும், காயிற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது கையோடு அப்படியே வந்துடும். ஸோ நம்ம எப்பயும் அப்ளை பண்ணுவோம் பாருங்கள், இதில் அதே மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பிங்க் கலர் த்ரெட் இருக்குல்ல, அந்த பிங்க் கலர் த்ரெட்டை இதுக்கு மேலே கீழே நம்ம அப்ளை பண்ண போகிறது கிடையாது, மேலே தான் பேங்கிளுக்கு மேலே தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், க்ளூ அப்ளை பண்ணி மேலே ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காயட்டும். ஏன்னா அடுத்து நம்ம ஒட்டுறனால இதோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்காக கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமேட்டு அடுத்து பிங்க் கலரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு த்ரெட்டையும் வந்து தனித்தனியாக நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒன்றா தனித்தனியாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி எனக்கும் வந்து ரொம்ப சிக்கானுச்சு. சிக்காகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த த்ரெட்டை. ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் மெனக்கட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக நார்மலாக மொபைல் நோண்டிகிட்ருப்போம் ஃப்ரீ டைமில். ஸோ அப்படி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ லேர்ன் பண்ணிவிட்டு விடாமல் இது மூலிமா வந்து நீங்கள் ஏர்னும் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டிக் பண்ணது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகுற வரைக்கும் நீங்கள் விடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி டிசைன் மேக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிருச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து 3 த்ரெட்டையும் வந்து பிரித்து தனித்தனியாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. அதை எப்படி பிரிக்கணும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, மேலே ஒன்று, சென்டரில் இருக்க அந்த த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டை வந்து மேலே இழுத்துக்கோங்க. மேலே இழுத்து இப்படி போட்டுட்டு இந்த 2 கேப் இருக்குல்ல, அந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பு, அந்த கேப்பில் வந்து நம்ம எல்லோ கலர் த்ரெட் இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் த்ரெட்டை நம்ம நார்மலாக ரேப் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதில் ரேப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரேப் பண்ணுறது நல்லா கவனமாக ரேப் பண்ணுங்கள். ஸோ இடையில் எனக்கு ஒரு கால் வந்தனால வீடியோ கட் ஆகிருச்சு. ஸோ நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். ரேப் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் அடுத்த ஸ்டெப் என்னன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அந்த மேலே நம்ம இழுத்துருக்கோம்ல அந்த த்ரெட்டு, அந்த சென்டரில் இருந்த த்ரெட்டை கீழே கொண்டு வந்துட்டு 2 சைடும் இருக்கும் பாருங்கள் த்ரெட்டு, அந்த 2 சைடு இருக்க த்ரெட்டை நம்ம மேலே கொண்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு த்ரெட்டு கீழே வர்றப்ப பேலன்ஸ் இருக்க 2 த்ரெட்டும் வந்து மேலே போகணும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஸ்லோவாக தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணாமல் நான் ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பாருங்கள்,
சென்டரில் இருக்கிறத கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடில் இருக்குல்ல, அந்த சைடில் இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் ரெண்டையும் மேலே கொண்டு போய்க்கணும். அப்போ 2 த்ரெட்டும் மேலே இருக்கிறப்போ என்ன பண்ணணும், அந்த சென்டர் த்ரெட்டு மட்டும் கீழே இருக்கும். அப்படி கீழே இருக்கிறப்போ மறுபடியும் அந்த எல்லோ கலர் த்ரெட் இருக்குல்ல, எல்லோ கலர் த்ரெட்டை இப்படி ரேப் பண்ணணும். நீங்கள் வெர்டிக்கலாக ரேப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் பேசிகிட்டே சொல்கிறது உங்களுக்கு புரியுமா என்னான்னு தெரியல. நல்லா நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இருந்து அந்த எல்லோ கலர் த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் சைடில் இருக்க 2 த்ரெட்டையும் கீழே கொண்டு வர்றப்ப சென்டரில் இருக்க அந்த ஒரு த்ரெட்டு மேலே போகணும். மேலே கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்குடு டிசைன் கரெக்டாக வரும். இப்போ 2 த்ரெட்டையும் நம்ம கீழே கொண்டு வந்தாச்சா, சைடில் இருக்க 2 த்ரெட்டும் கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் அகெயின் அந்த எல்லோ கலர் த்ரெட்டு வந்து நீங்கள் இதுக்கு சென்டரில் வந்து நீங்கள் ரேப் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் அதிகமாகவும் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பேசிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். நீங்கள் இதனெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி ஹேண்டை நான் கொண்டு போகிறேன், எந்த த்ரெட்டை நான் இழுக்கிறேன், எந்த த்ரெட்டை மேலே கொண்டு வரேன் அப்படின்னு கவனமாக நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பாக்ஸ் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள், அந்த த்ரெட்டு வந்து எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். ஒன்று மேலே ஏறி ஒன்று இறங்கி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கவனமாக பாருங்கள். நான் வாய்ஸ் கட் பண்ணுறேன். நான் எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகிறேன்னு சொல்லி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.
இப்போது இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காட்ட நீங்களும் ஒரு தடவை ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட் பேங்கிள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எந்த டைரெக்ஷனில் நான் கொண்டு போகிறேனோ அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு த்ரெட்டு வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இதோட நான் வந்து இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இதோட ஏன்னா நம்ம 1 கட் பேங்கிள்னு எடுத்தப்போ நமக்கு வந்து 2 டைம் நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு தடவை மட்டும் தான் நான் எடுப்பேன். அது எதுக்காகனா ஹாஃப் வரைக்கும் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். பேலன்ஸ் ஹாஃப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக எந்த இடத்துல உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் நம்ம இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த த்ரெட் இருக்கும்ல அதை வந்து எப்படி நீங்கள் கட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை ஒன்றா வச்சு மேலேயே கட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். நான் முடிச்சிருப்பேன். இதோட க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணியிருப்பேன். த்ரெட்டை நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வரும்போது நீங்கள் இன்னும் ஒரு 33 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருப்பீங்க. எடுத்து இதிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. கண்டினியூ பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பிங்க் கலர் த்ரெட்டும் வந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது எனக்கு இதோட நான் போதும், பிங்க் கலர் த்ரெட்டும் எனக்கு இதோட போதும்ன்ட்டு நான் முடிக்க போகிறேன். ஏன்னா ஹாஃப் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறப்ப எப்படி வரும்னா அந்த பிங்க் கலர் த்ரெட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடம் வரையும் வரும். ஸோ அந்த இடத்துக்கு வர்றப்ப நீங்கள் அந்த பிங்க் கலர் போட்டிருக்கீங்களா அதோட கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் கட் பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இது வந்து இங்கே நான் ஃபினிஷ் பண்ணுறனால இப்போ நான் த்ரெட்டை எப்படி வச்சுருக்கேன் இதே மாதிரி வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் கட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுறப்போ லாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த போர்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணணும். த்ரெட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால். அப்படி இல்லை அந்த பிங்க் த்ரெட்டு வந்து இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லோ த்ரெட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த எல்லோ த்ரெட்டை வந்து நம்ம பிங்க் த்ரெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த 2 இடம் மட்டும் எம்டியாக இருக்கும் அந்த ஃபினிஷ் பண்ண இடம். அப்போ அந்த இடத்துல ஏதாவது சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி ஏதாவது டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோவில் இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. உங்கள் டவுட் என்னமோ நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த டிசைன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஸோ இப்போ இந்த த்ரெட்டெல்லாம் வந்து எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பாதியோடு முடிச்சிட்டனால எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் வேஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா குட்டி பேங்கிள் பேபி பேங்கிள் ஏதாவது இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி பேபி பேங்கிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களோட பேங்கிளில் வந்து இதை ரேப் பண்ணி வச்சு ஏதாவது சின்ன டிசைன் சிம்பிள் டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து த்ரெட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன பேங்கிள் இருந்ததுன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.